ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம முட்டையை எப்படி ஈஸியாக உடையாமல் சாஃப்டாக வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அப்புறம் முட்டையை போட்டுடலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய், நம்ம சமைக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முட்டை உடையாது, அதோடு ரொம்ப சாஃப்டாகவும் வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ உரிக்கிறதுக்கு ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா வெள்ளை சர்க்கரை தாங்க எடுத்துருக்கோம். இதில் எறும்பு பூச்சியெல்லாம் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணுன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி நறுமண பொருட்களெல்லாம் அதில் போட்டு வச்சோம்னா எறும்பு பூச்சியெல்லாம் வராது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். வேஸ்ட்டாக போன முட்டை ஓடெல்லாம் நம்ம ஈஸியாக பயன்படுத்தலாம், பிரயோஜனப்படுத்தலாம். இதை கிச்சனில் நீங்கள் எந்த மூலையில் வச்சாலும் அந்த இடத்துல பல்லி வராது. இது செடிக்கும் யூஸ் ஆகும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம நிறையா பொருள் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு மாதிரி வாடை வரும். அந்த வாடையை நம்ம தவிர்க்க யூஸ் பண்ணிவிட்டு மிச்சமாக இருக்க லெமனை ஒவ்வொரு ஓரத்தில் வச்சிட்டோம்னா அந்த ஸ்மெல்லை நம்ம தவிர்த்தலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம அப்பளம் பொரிச்ச உடனே ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோம்னா 2-3 நாள் ஆனாலும் அது அப்படியே இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படியே தட்டில் வச்சிட்டிங்கன்னு வச்சா நமத்து போயிடும், சாப்பிட்றக்கே நல்லா இருக்காது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க லெமனை நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கும், பாத்திரமும் பளிச்சுன்னு இருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் கறி குழம்பெல்லாம் வைக்கும்போது தேங்காய் ஓடை உள்ளே போட்டு நம்ம மூடி வச்சு குழம்ப கொதிக்க வச்சோம்னா கறியெல்லாம் நல்லா ஸ்பாஞ்சியாக வெந்துடும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம லெமனை ஒரு 2-3 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்க ஒரு பேப்பரில் போட்டு ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லெமனை நம்ம ஜூஸ் போடும்போது அப்படியே கட் பண்ணோம்னா நம்மளுக்கு சாறு அவ்வளோக்கா வராது. அதனால் நான் கையை வச்சு நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் புழிஞ்சோம்னா நிறையா சாறு கிடைக்கும். இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம சாதம் வீட்டில் கொதிக்க வைக்கும்போது உடனே மூடாமல் நல்லா கொதிக்க விட்டு 3/4 வாசிக்கு வெந்த பின்னாடி மூடினோம்னா நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக வெளியில் போயிடும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது சாதாரண காஃபி தூள் தாங்க. இதில் ஒரே ஒரு பாக்கெட் ப்ரூவை மட்டும் நம்ம கலந்து வச்சோம்னா செம்ம ஸ்மெல்லாக இருக்கும், காஃபியும் நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எண்ணெய் வைக்கிற ட்ரேயில் ஒரே ஒரு பேப்பரை மட்டும் போட்டு எண்ணெயை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட நம்மளுக்கு வேலையும் மிச்சமாகும். ஏன்னா எண்ணெயெல்லாம் சிந்துச்சுன்னா கூட அந்த பேப்பரை நம்ம ஈஸியாக தூக்கி போட்டுடலாம். இல்லாட்டி நம்ம உட்காந்து தேய்ச்சி ஊற வச்செல்லாம் கழுவிட்டுருக்கணும். இது ஈஸியான டிப்ஸ் தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். தேங்காய் நீங்கள் உடச்சதுக்கப்புறம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிரும், கெட்டு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். பூண்டை எப்படி ஈஸியாக உரிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டோட நுனியை கட் பண்ணிட்டு சென்டரில் 2ஆக கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக உரிச்சிடலாம்.
இது ரொம்ப ஈஸியான டிப்ஸு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். புளியை வந்து நம்ம சீக்கிரமாக கரைக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், சுடு தண்ணி நல்லா கொதிக்க காய வச்சு புளிக்குள்ளே ஊற்றி ஒரு 5 minutes கழித்து நம்ம கரைச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஜீவா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.